பரஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். இஞ்சி, வள்ளலார் கார்டன், பச்சை மிளகாய்கள், சீரகம், வைத்த கொத்தமல்லி, விழுதை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். மசாலா விழுதையும் சேர்த்து கொள்ளலாம். கோவைக்காய் ஃபைனாக சாப் செய்து கொள்ளலாம். ஃபைனாக மெல்லிஸாக இது மாதிரி சாப் செய்துக்கோங்க. ஒரு நைட் சோக்குடு பச்சை பட்டாணி ஆடட் மிக்ஸ் இட் ஆல் வெல். எப்படி இருக்கு பாருங்க. கோவக்காய் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நினச்சிட்ருக்கோம் கேரட் தான் நல்லதுன்னு. அதை விட பல்லாயிரம் மடங்கு கோவைக்காய் கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. சோக்குடு ரைஸ் ஆடட். முற்றிலும் வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் உணவு நித்திய அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது. கொத்தமல்லி சாதம், மிச்சம் பழஞ்சூஸ், ஃபைனலாக கொழுமிச்சம் பழம் ஜூஸ் ஆடட். முந்திரி, கசகசா பவுடர் செய்து செய்துள்ளோம் டு என்ரிச் த டேஸ்ட். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபி செஞ்சு எல்லாருமே கண் பார்வையை காத்து கொள்ளலாம். கொத்தமல்லி கண்ணுக்கு நல்லது. கோவக்காய் கேரட்டை விட பல 100 மடங்கு பல 1000 மடங்கு அது கண்ணுக்கு நல்லது. கிடைச்சா வாங்கி பச்சையாக சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃபுட்டோடு சேர்த்து சமைச்சு அதை என்ஜாய் செஞ்சு சாப்பிடுங்க. டெலிஷியஸான ஒரு இன்னைக்கு எல்லாமே பச்சை. க்ரீன் பீஸு, அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை. ஒரு வித்தியாசமான கொத்தமல்லி சாதம் இன்று தயாராகி கொண்டிருக்கிறது. நல்லா கொதிக்குது பாருங்கள். 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு 1 hour கழிச்சு சர்வ் பண்ணலாம். எங்கள் அனைவரும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை, நஞ்சை ஊத்துக்குழி, அழகர் நகர், அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம், ஈரோடில் அமைந்துள்ளது சபை. வாரீர் அன்பு உள்ளங்களை அருளை பெற்றுக்கொள்ளலாம். வாரீர் விரைந்து வாரீர். அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அபயம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொத்தமல்லி சாதம் தயாராகிவிட்டது. வள்ளல் பெருமானார் சாத்வீக உணவு சாப்பிட சொல்கிறேன். ஹெல்த்தியாக செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. நம்மவர்கள் யாராவது பசியில் இருக்கும்போது உதிரியாக வந்திருக்கு, அவங்களுக்கும் ஒரு பேக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. நம்ம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. யாரும் பசியோடு இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கிடைத்து விட வேண்டும். இறைவா நன்றி. நாளை வித்தியாசமான மற்றொரு வெஜிடபிள் எப்படி